உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாத்தியா எவ்வளவு பூ இருக்கு. இந்த மேடத்துக்கு இந்த பூ எல்லாம் வேண்டாமா? அவளுக்கு பிடிச்ச பூ ஒண்ணு இருக்கான். அந்த பூ என்னன்னு சொல்லாமலே அதை வாங்கிட்டு வர்றதுக்கு தான் ஆதியா அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஏய் லதா, இத பாரு, குழப்பிட்டு இருக்காத. அப்படி என்ன பூ அது? வெயிட் பண்ணுங்க பாஸ், அதானே ட்விஸ்டே. அந்த சஸ்பென்ஸ்க்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆதி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் லதா, லூசா நீ? பூவோட பேரே தெரியாம ஆதி எப்படி கரெக்டா வாங்கிட்டு வருவான்? அததான் நானும் கேட்டேன். ஆனா இவங்களுக்கு பிடிச்ச பூவை கண்டிப்பா ஆதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. அத கண்டிப்பா ஆதியால கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி என்ன பூவா இருக்கும்? லதா, இதான் பாரதி சொன்ன பூவா? ஆமா கேஷவ், இதுதான். எப்படி ஆதி? ஆதி உண்மையை சொல்லுங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? பாரதி, நீங்க கேட்டீங்க, நான் வாங்கி வந்துட்டேன். ஆனா நான் இந்த பூதா வேணும்னு சொல்லவே இல்லையே. அதான பாரதி, நீங்க எனக்கு கொடுத்த சேலஞ்ச். ஜெயிச்சிட்டேன். சேலஞ்சே இல்லாம எப்பவுமே நீங்க என்ன ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்காதே. நான் இப்போ இந்த நிமிஷம் உங்களை நம்புறாதே. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நம்ம 2 பேரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு. நீங்களும் நானும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. அத நான் இந்த நிமிஷம் முழுசா நம்புறேன். கண்ணு முன்னாடி நம்ம காதலோட சாட்சியா இந்த பூவை நீங்க கையில வச்சுக்கிட்டு நிக்கிறப்போ எனக்கு இதுக்கு மேல வேற எதுவும் வேணாம். ஆதி, ஆக்சுவலி இதை உங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவு நாளாச்சு பாரதி. நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அதுதான் என்ன உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நான் சொன்னப்போ உங்களால என்ன நம்ப முடியல. இப்ப நீங்க சொல்லாமலே உங்களுக்கு பிடிச்ச பூ. மச்சான், என்ன இருந்தாலும் தேடி பிடிச்சி கரெக்டா அந்த பூ வாங்கிட்டு வந்துட்ட. ஆதி சார், பாரதிக்கு நீங்களே பூ வச்சு விடுங்க. பாரதி, இப்ப வைங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இங்க வாங்க. போமா. நான் வரேன், அப்புறம் வரேன். ஓம் மகாலட்சுமி நமஹ. இதை எல்லார்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. சரிங்க. வாங்க. பாரதி, நில்லுமா. சுதா, இங்க வா. அந்த தட்டை என்கிட்ட கொடு. கொடு. நீ எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. பாரதி, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். வா. அம்மா, வா பாரதி. அம்மா, என்னாச்சுமா? ஏதாவது அவசரமா? முகூர்த்தத்துக்கு வேற நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்டிடுவாங்கம்மா. இப்ப எதுக்கு திடீர்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் பாரதி,
நான் எத்தனை தடவை உன்கிட்ட மறைமுகமா சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு சுத்தமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே புரியல. அதானே, புரிஞ்சிருந்தாதான் நீ எப்பவோ கல்யாண மேடையில இருந்து கீழே இறங்கி இருந்திருப்பியே. அம்மா, சத்தியமா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. இங்க பாரு பாரதி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு அத பத்தி கவலையும் இல்ல. லதா கழுத்துல தாலி ஏறுற நேரத்துல நீ கல்யாண மேடையில இருக்க கூடாதுன்னு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் உனக்கு காலையில இருந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா உனக்கு புரியுற மாதிரியே நீ புருஷனை இழந்தவ. மங்களகரமான விஷயம் நடக்கிற இடத்துல முன்னாடி நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? நானும் உனக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நீ எதையும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. கடைசியில தாலி தட்ட கையில வாங்குற அளவுக்கு போயிட்டல. லதா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்றோம். உன்ன மாதிரி அறுத்துட்டு நிக்கிறதுக்கு இல்ல. கொஞ்சமாவது அறிவு வேணாமா? இங்க பாரு, லதா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா தயவு செஞ்சு முகூர்த்தம் முடியற வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியே வராத. உனக்கு புண்ணியமா போகும். புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல விளக்கமா என்னால சொல்ல முடியாது. இதெல்லாம் சொன்னதுனால நீ என்ன தப்பா நினைச்சா அதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. எல்லா அம்மாவும் தம் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. புரியும் நினைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, இந்திரா, என்னாச்சு இந்திரா? ஓகே தானே? சொல்லு இந்திரா, உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். அது வந்து கௌதம், சரி வா நம்ம கிளம்பலாம், வா வா. ஏய் நில்லு இந்திரா, நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உள்ள என்ன நடந்துச்சு? என்ன கேட்டாங்க? நீ என்ன ஆன்சர் பண்ண? சொல்லு இந்திரா. நான் என்ன சொல்றது கௌதம்? இன்டர்வியூக்கு நான் அவ்வளவு ஆசையா ரெடி ஆனேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு கௌதம். இந்திரா, ஏதாவது டென்ஷன் ஆயிட்டியா? சரியா பதில் சொல்ல முடியலையா என்ன? அதெல்லாம் இல்ல கௌதம், நான் கான்பிடென்ட்டா தான் அங்க பதில் சொன்னேன். என்கிட்ட எந்த தடுமாற்றமுமே இல்ல. ஆனா அவங்க என்ன கேட்டாங்க, நீ என்ன சொன்ன? அவங்க நான் லேட்டா போனது தப்புன்னு திரும்ப திரும்ப அதையே இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்ட மன்னிப்பு காரணம் எதுவுமே அவங்க கிட்ட யூஸே ஆகல. நீ இந்த மாதிரி டிரைவர் கிட்னாப் பண்ணாருன்னு சொன்னியா இல்லையா? கௌதம், நான் எல்லாமே சொன்னேன் கௌதம். ஆனா அவங்க எதுவுமே கேட்டுக்கல. லேட்டா வந்தீங்கன்னு அதுலயே தான் நின்னுட்டாங்க. ஏதோ கடமைக்கு கேள்வி கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்போ நம்பிக்கையே இல்ல கௌதம். இந்திரா, நீ ஆன்சர் எப்படி பண்ண? கௌதம், நான் நல்லபடியா தான் சொன்னேன் கௌதம். என் மனசுல உண்மையா என்ன தோணுச்சோ அத மட்டும் தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். 2-3 தடவை லேட்டா வந்ததுக்கு நான் சாரியும் கேட்டேன். அதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கௌதம். அவ்வளவுதான் இந்திரா, இதுக்கு மேல என்ன கவலைப்படுறதுக்கு? அதான் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டல்ல. இங்க பாரு இந்திரா, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். இல்ல, என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. இப்போ இந்த கடைசி ஸ்டேஜ்ல விட்டோம்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பா பத்தி நினைச்சாலே எனக்கு ஏதோ ரொம்ப மலைப்பா இருக்கு. இந்திரா, இங்க பாரு இந்திரா, நான் சொல்றத மட்டும் கேளு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு இந்திரா. நீ பதட்டத்துல இருக்க, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு தோணுது. ஓ எக்ஸாம்ஸ் நினைச்சு பாரு இந்திரா. டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஆனா மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணிருக்க அதே மாதிரி தான் இதுலயுமே நல்ல மார்க் தான் வரும். நீ பயப்படாத கௌதம். அது என்னோட படிப்பு, என்னோட ஹார்ட் ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இது அந்த ஆபீசர் சம்பந்தப்பட்டது. அவங்க முகத்துல
எந்த நம்பிக்கையுமே எனக்கு தெரியல கௌதம். என்னால எதையுமே கான்பிடென்ட்டா நினைக்கவே முடியல. அப்படி இல்ல இந்திரா, நான் என்ன சொன்னாலும் நம்புவியா இல்லையா? இங்க பாரு, நீ நல்ல மார்க் வாங்கி நல்லபடியா பாஸ் பண்ணதான் போற. எதுக்கும் நீ worry பண்ணாத, இத மட்டும் நீ நம்பணும். ஓகே? நீ சொல்றத மட்டும் நான் இப்ப நம்பினா போதும் கௌதம். வேற எதுக்குமே எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்கப்பா, நாங்க டெல்லிக்கு போனது யாருக்குமே தெரியாது. இந்த வீட்ல இருக்கவங்க யாரோ தான் இத பத்தி ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னடா கொடுமையா இருக்கு. அன்னைக்கே என் ஃப்ரெண்டு டேவிட் சொன்னாரு, உங்க வீட்டுல தான் பிரச்சனை இருக்கு, வெளியே இல்லைன்னு. என்னடா இது அநியாயமா இருக்கு. பா, அதுக்காக வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தேகப்பட முடியுமா? என்னப்பா நீங்க இவன் ஏதோ சொல்றான்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. ஹலோ பிரதர், யாரு சொன்னா சந்தேகப்படுறாங்கன்னு? நான் கன்ஃபார்மா தான் பேசிட்டு இருக்கேன். இந்திரா IAS ஆக கூடாதுன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தரால தான் இந்த மாதிரி நினைக்கவே முடியும். அது வேற யாரும் இல்ல, இவங்க தான். இவங்க தான் பண்ணிருப்பாங்க, நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். டேய் கௌதம், நிஜமாவா சொல்ற? ராகினி அப்படி செஞ்சிருக்கா? ஆமாப்பா, 2 பேரும் உயிர் தப்பிச்சு வரும். மாப்ள, ராகினி, நீ இன்னும் விளையாட்ட நிறுத்தல? இன்டர்வியூன்னு வந்ததுல இருந்து நாங்க டெல்லிக்கு போனதை யார்கிட்டயுமே சொல்லல. அங்க எங்களை கடத்தினவங்க எங்களை கட்டி போட்டுட்டு நீங்க இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகவே முடியாதுங்கறத ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்களோட எய்மே நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கறதுல தான் முழுசா இருந்துச்சு. என்ன என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் எதுவுமே செய்யல. அவ என்ன வேணாலும் சொல்லுவா, நீங்களா அதை நம்பிடுவீங்களா? நான் எதுவுமே செய்யல. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? இவ யார்கிட்டயாவது போய் வம்பு இழுத்துருப்பாக்கா, அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ராகினி, இங்க என்ன நடக்குது? ஐயோ, என்னக்கா? அக்கா, நீ அக்கா என்ன கேள்வி கேக்குற? எனக்கு அமைதியா இருக்க? என்ன சந்தேகப்படுறியாக்கா? என்ன பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டல நீ? எல்லாம் ஏன் தப்புதான்க்கா. ஆமா, ஏன் தப்புதான். நான் இந்த வீட்ல இருந்திருக்கவே கூடாதுக்கா. உன்னை நம்பி வந்தல்ல, ஏன் அக்கான்னு உன்னை நம்பி வந்தல்ல. ஆமா, ஆனா நீ உன் சம்மந்தி மருமகன்னு உன் குடும்பம் பெருசாகணும்னு என்ன கை விட்டுட்டல்லக்கா. என்ன போய் சந்தேகப்பட்டு கேட்டுட்டல நீ? வா, போதும் போதும் உங்க நடிப்பெல்லாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சுன்ற திமிர்ல பெரிய விளையாட்ட பேசிட்டு போனாலே, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லம்மா, இது வேற ஒரு விஷயம். வேற விஷயமா? கோவில்ல நடந்துச்சுல, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம்டி? அது நான் அப்புறமா சொல்றேன். நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. நான் சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம்தான். நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. முதல்ல என்ன விஷயம் நீ சொல்லிடு. ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்லா. நான் போயிட்டு வரேன். இந்த அன்பரசி எதுக்காக சாமியாரை பார்த்து பேசிட்டு போறா? ஏதாவது விஷயம் இருக்குமா?
சாமி, யாசகம் எடுத்து அம்மன் உண்டியல்ல போட சொன்னீங்கல்ல, இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வந்து கல்யாணம் நின்றக்கூடாதுன்னா? இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை. என்ன சாமி பிரச்சனை? நான் முன்னால சொன்னதுதான், ஒரு உயிர் பலி. என்ன சாமி சொல்றீங்க? அதான் ஏற்கனவே அந்த ராமச்சந்திரன் இறந்துட்டாரே, உயிர் பலி முடிஞ்சிருச்சு தானே? இல்ல, எனக்கு வந்த அறிகுறிப்படி அது அன்பரசியோட இரத்த சம்பந்தத்துல நடக்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அன்பரசியோட இரத்த சம்பந்தத்துல ஒரு உயிர் பலி போறது உறுதி. ஆனா அதுவும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே. அப்ப கல்யாணம் நின்னுடுமா? அதான் தெரியல. அப்படியே இந்த கல்யாணம் நடந்தாலும் ஒரு பெரிய இரத்த ஆறுக்கு நடுவுல தான் நடக்கும். சாமி, இந்த விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்றதுனால பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். இப்போ அதுக்காக தான் அன்பரசிய அந்த நேர்த்தி கடனை செய்ய சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம இத வேடிக்கை பார்க்கக்கூடிய தகுதி மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னால எதையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த கடவுள் மனசு இறங்குனா உண்டு. ஆனா சொல்லுங்க சாமி, கடவுளா இருந்தாலும் கர்மாவை ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரிங்க சாமி. என்ன சிவகாமி சொல்ற? அந்த சாமியார் அப்படியா சொன்னா? ஆமாமா, அதான் மனசுக்குள்ள ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கு. ரத்த சம்பந்தம் நீ சொல்றது பார்த்தா ஒண்ணு அந்த கஸ்தூரியா இருக்கணும், இல்லனா உன் புருஷனா? ஆமாமா, அது ஒண்ணுதான் ஏதோ என் மனசுக்குள்ள குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இல்லடி, அதெல்லாம் இல்ல. நீ மனசை போட்டு ஒன்னும் குழப்பிக்காத. அது கண்டிப்பா அந்த கஸ்தூரியா தான் இருக்கும். நானும் அவளா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர் வரா. சிஸ்டர் மாரி, ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்து. அழாத மாரி. பாண்டி, என்ன ஆனாலும் சரி, மாரிக்கு அந்த குழந்தை கிடைக்கவே கூடாது. அந்த குழந்தை நம்ம கைக்கு தான் கிடைக்கணும். கவலைப்படாதீங்க சிஸ்டர். அதான் ஆள வந்தா மொட்டை கமலஹாசன் குழந்தையை தேடித்தானே போயிருக்கிறான். கண்டிப்பா குழந்தையோட தான் வருவான். நீங்க கொல்றதுக்கு ரெடி ஆகுங்க. செல்லம், என்ன பண்றீங்க? சாமி, அம்மன் சாமி, எந்திரி எந்திரி எந்திரி. நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். என்ன வேலை சாமி? அதோ அந்த ஆத்த கடந்து அக்கறையில இருக்கிற எல்லையம்மன் கோயிலுக்கு நீ போகணும். சரி சாமி. ஏய், இரு இரு, அவசரப்படாத. நான் இன்னும் உனக்கான வேலை என்னன்னு சொல்லவே இல்லையே. அதான் அக்கறையில இருக்க எல்லையம்மன் கோயிலுக்கு போக சொன்னியே சாமி. நான் சொன்னேன், ஆனா நான் எதுக்காக போக சொன்னேன் அத நீ இன்னும் சொல்லவே இல்லை சாமி. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கு. சொல்லு சாமி. குழந்தை குழந்தை பார்த்து சிரிக்குது சாமி. அச்சச்சோ. ஆமா, இந்த குழந்தை யாரோட குழந்தை? இந்த குழந்தையோட அம்மா எங்க? இது சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ சக்தி அனைத்தும் இருக்கிற குழந்தை. இந்த குழந்தைய கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். நீ அந்த ஆத்த கடந்து போய் கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லையம்மன் கோயில்ல இந்த குழந்தைய வச்சுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் இந்த குழந்தை எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துடும்.
சாமி, குழந்தைய பிரிஞ்சு நான் இப்படி கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? திரும்ப இன்னொரு அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறியே, இது நியாயமா? இந்த குழந்தை அம்மாவை பிரிஞ்சிருக்கணுங்கிறது எழுதப்பட்ட விதி. எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும். நான் எல்லாம் நல்லதுக்காக தான் பண்றேன். சரியான நேரத்துல இந்த குழந்தை பெத்த தாய்கிட்ட போய் சேரும். அதுவும் எழுதப்பட்ட விதிதான். இந்தா குழந்தைய வாங்கிக்க. நான் சொன்ன மாதிரி செய். குழந்தை எடுத்துக்கோ. நீ இரு. பாத்து. போ, ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லையம்மன் கோயில்ல போய் வச்சிட்டு வந்துடு. சரிங்க சாமி, நான் கொண்டு போய் வச்சிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிஸ்டர்? ஓ சரி சரி சரி. மாட்டிக்கிச்சா? டிரைவர் ரைட்ல திருப்பு. சிஸ்டரின் வீர மாமுகம் தெரியுதே, அது வெற்றி புன்னகை புரியுதே. வாயை மூடிட்டு அமைதியா வா. சரிங்க சிஸ்டர். சிஸ்டர் வாங்க. பாண்டி. சரிங்க. பாட்டிக்கிட்டியா? ஏய், மரியாதையா வெளியில வா. நான் வர மாட்டேன். ஏய், வாடி வெளிய. சிஸ்டர் சொல்றாங்கல்ல, இறங்கி வா. ஒழுங்கா இறங்கி வந்தேன்னா ஓ உயிராது மிஞ்சும். இறங்க. என்ன ஃபீலிங்? சீக்கிரம். ஏய், என்ன? இறங்கு. வா வெளிய. விடு. விடு என்ன? விடு. முக்கியமான இடத்துல குழந்தை சேர்க்கணும். அம்மன் சாமிக்கு மாட்டிக்கணும். என்ன விடு. என்ன விடு. ஒப்படைக்கலாம் ஒப்படைக்கலாம். என்ன தேவி, என்னோட விதி அது இதுன்னு பேசுன? என் கையிலேயே நீ மாட்ட மாட்டேன்னு சொன்ன. இப்ப பாத்தியா எப்படி நீ ஏன் கார்லயே வந்து தானா மாட்டிக்கிட்டன்னு? பாத்தியா, இதுதான் விதி. நான் உன் கையால சாக மாட்டேன், நீதான் ஏன் கையால சாக போற. என்ன சிஸ்டர் நீங்க டயலாக் பேசிட்டே இருக்கீங்க? வந்தமா கழுத்து நெரிச்சமா குழந்தைய கொண்டமா கிளம்பலமான்னு இருக்கணும். இல்லன்னா ஏதாவது ஆவியோ சாமியோ வந்து குழந்தைய காப்பாத்திரும் சிஸ்டர். வேணாம் வேணாம், கத்தாதீங்க. குழந்தைய கொல்ல கூடாது. அம்மன் சாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். குத்திடும். குத்துனா குத்திட்டு போகுது. சாமியோட குழந்தை இப்பதானே பிறந்துச்சு, விட்டுருங்க. உயிரோட இருந்தா அது எப்படி தெய்வ குழந்தையாகும்? இது செத்தாதானே தெய்வ குழந்தையாகும். கரெக்ட் பாயிண்ட். சாமினா மேலதான் இருக்கும், பூமியில என்ன வேலை? இரு தேவி, நான் உன்னை மேல அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமா சிஸ்டர், கை நழுவுது. வேணாம் வேணாம் வேணாம், குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இவன் குழந்தை மாதிரியே படுத்துறாளே. ஐயோ வேணாம். ஐயோ சிஸ்டர், சீக்கிரமா வந்து குழந்தைய கொல்லுங்க சிஸ்டர். கையெல்லாம் வலிக்குது. இந்த பைத்தியத்தெல்லாம் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது? சீக்கிரமா வந்து கொல்லுங்க சிஸ்டர். வேண்டாம் வேண்டாம், சீக்கிரம். கையறியுதே. ஐயோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க காட்டு சரண்யா,
யமுனா, இது விஷ பாட்டில் யமுனா. ஐயோ, இதுல விஷத்தை ஊத்திட்டு போயிருக்க அந்த கிழவி. ஐயோ, இப்ப என்ன பண்றது யமுனா? உதவி செய்யறதா பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிட்டாளே அந்த கிழவி. ஐயோ, எங்க அம்மாவுக்கு முதல் மரியாதை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்றாங்க. இத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். புதுசா ஒரு பிரசாதம் ரெடி பண்ணுவோம், சரியா? நீ இங்கே இரு, இத போய் கீழே கூட்டிட்டு வந்துடுறேன். என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுடா. ஆனா அது என்னன்னு தான் சரியா சொல்ல தெரியல. ஆனா விபரீதமா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் என் மனசுக்கு சொல்லிட்டே இருக்குடா. அண்ணே, நாம வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறவங்க நம்மகிட்ட யாரும் நடக்க போறா அப்படி? அண்ணே, அந்த அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் இந்த ஊர்ல யாருக்குன்னு இருக்கு? அண்ணே, உன்னை பார்த்தாலே எல்லாரும் அப்படி தலை தெறிக்க ஓடிடுவாங்கண்ணே. என்கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. அப்படியே எவனாச்சும் வந்தாலும் அவன் வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஆனா நான் சொல்றது சக்தி விஷயம்டா. அவளை டார்கெட் பண்ணி ஏதாவது வில்லங்க நடந்துருமோன்னு மனசை கிடந்து அடிச்சுக்குதுடா. அண்ணே, நீ இப்பெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையானே. ஏன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுடா. இப்ப மட்டும் நான் ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கலன்னா சக்தி நான் இழந்துருவேன்டா. சக்தி மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மா, யமுனா, இவங்க 3 பேரையும் நான் இழந்துருவேன். ஊர் முதல் மரியாதையை எங்க அம்மாக்கு தான் கொடுக்கணும், அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சக்தி சொன்னதுல இருந்து அவளை சுத்தி ஒரு சதி வேலை பின்னிட்டாங்க. படையலுக்காக மளிகை ஜாமானும் கொடுக்க விடாம பண்ணாங்க. செக் ஆட்டுறதுக்கு மாடு கொடுக்காம தடுத்தாங்க. இதெல்லாம் சக்தி ஈஸியா சமாளிச்சிட்டா. ஏன்னா சக்தி மற்றவங்களும் அந்த நேரத்தில் பிரியாம இருந்தாங்க. ஆனா இப்போ சக்தி, மீனாட்சி அம்மா, யமுனா இவங்க 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிட்டாங்க. இது எதிரிங்களுக்கு ரொம்ப வசதியா போயிருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. ஒத்துமையா இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணி சாய்க்கிறத விட ஒண்டியா இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணி சாய்க்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாண்ணே, அது சக்தியோட விஷயத்துல நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ணே, சக்தி நீ யாருன்னே அப்படி பண்ண போறா? சரி, நீ யாருன்னு மட்டும் சொல்லுனே, அவங்க ஒரு கை பார்த்தலானே. அவங்கள அவ்வளோ ஈஸியாக அடை போட்டுற முடியாதுடா. ஏன்னா அவங்க பக்கா கிரிமினல்ஸ். அவங்கள மடக்க நாம ஒரு பிளான் பண்ணணும்டா. டேய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும்டா. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, சரியா? அண்ணே, நீ கெஸ் பண்ணது மிஸ்ஸே ஆகாதுண்ணே. பாத்துக்கலானே, வாண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரண்யா, அம்மா, என்ன ரொம்ப வலிக்குதா? ஆமா யமுனா. சரி, நாம ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல யமுனா, முதல்ல நம்ம கோவிலுக்கு போலாம். அங்க போய் பாத்துக்கலாம். ஐயோ, சரண்யாவுக்கு கர்ப்பத்துல பிரச்சனைன்னு சக்தி சொன்னாலே. ஆனா அத சரண்யா கிட்ட சொன்னா பயந்துருவாளே. பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். டிரைவர், நீங்க நேரா வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க. அம்மா, கோவிலுக்கு தான் போகணும்னு சொன்னா? இல்ல, இப்போ நாம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லம்மா, கோவிலுக்கு போயிடலாம். யமுனா, சரண்யா ரொம்ப வலிக்குது யமுனா. ஏய், என்னடா அவனை இன்னும் காணோம்? வர்ற வழியில எங்கேயாவது வண்டி ரிப்பேர் ஆயிருக்குமோ? வந்துருவான், இருடா. வெயிட் பண்ணுவோம். வரட்டும். அம்மா, இங்க பாருங்க, வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்றல. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இப்போ வண்டியை நிப்பாட்ட போறீங்களா இல்லையா? அம்மா, முடியாதும்மா. எங்க நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். அம்மா, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? வண்டி நிப்பாட்டுங்க.
வா சீக்கிரம். ஏமா ஏமா எதுக்குமா இறங்குறீங்க? ஆட்டோ ஆட்டோ நிப்பாட்டுங்க. என்னம்மா? அண்ணா, அந்த ஆட்டோக்காரர் பிரச்சனை பண்றாருன்னு நீங்க கொஞ்சம் ஏத்திட்டு போறீங்களா அண்ணா? சரிம்மா, நீங்க ஆட்டோல உட்காருங்க. அண்ணா, அந்த கோவில் படையல் சாமான்லாம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க உட்காருங்க. பாத்து வா. ஓ, எந்த ஊர் ஆட்டோ ஸ்டாண்டு? நான் திருமண ஆட்டோ ஸ்டாண்டு. அப்படியா? நான் அந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. அண்ணா, அந்த கோவில் பிரசாதம்லாம் உள்ள இருக்குண்ணா, கொஞ்சம் நீ உட்காருமா. சரிங்க அண்ணா. பத்திரகாளி தாயே, உன்னை நம்பிதான் இந்த காட்டுக்குள்ள நான் தனியா வந்திருக்கேன். பல வருஷமா யார் கண்ணிலையும் படாத உன்னோட உற்சவ அம்மன் சிலைய என் கண்ணில காட்டு தாயே. டேய், என்ன பிரச்சனை அந்த பேசஞ்சர் கிட்ட? உன்ன மாதிரி ஆளுங்களால தான் பேசஞ்சர் கிட்ட பிரச்சனை பண்ணி எல்லா டிரைவருக்கும் கெட்ட பேர் வருது. ஒழுங்கா இருந்துங்க, ஜாக்கிரதை. இனிமேல் இந்த ஏரியா பக்கமும் உன்னை நான் பார்க்க கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹே, வீட்ல அப்பா இருக்காரு, இப்ப எதுக்கு இங்க வந்த? ஐயோ, வீட்ல அப்பா இருக்காரா? அப்ப நான் கிளம்புறேன் தாயே. பயந்தாங்கோலி பயந்தாங்கோலி. ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? அப்பா வீட்ல இல்ல, சும்மா நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாக்கலான்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எங்க அப்பா பேரை கேட்டாலே அப்படியே சும்மா நடுங்கி போயிடுவ போல. ஏய், யார் நடுங்குனது? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பார்த்தேன். சும்மா நடிக்காத, அதான் பார்த்தனே உன் வீரத்தை. சரி, அதை விடு. என்ன காலையிலே இந்த பக்கம்? என்ன பார்க்க தானே வந்த? உன்னையும் பார்க்க வந்தேன், எங்க அக்காவையும் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ, அப்படியா? போங்க, உங்க அக்கா கிச்சன்ல தான் இருக்காங்க, போய் பார்த்துட்டு போங்க. சரி சரி. சரி சரி. டேய், என்னடா இங்க? அது அது வந்து நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்போ உங்க செயின் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அத கொடுத்துட்டு போலாமே தான் வந்தேன். என்ன செயின்? காமி. டேய், இது எப்ப அங்க வந்துச்சு? டேய், இததான் காணோன்னு ரொம்ப டென்ஷனா சுத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டா. டேய், என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான பொக்கிஷமா நினைக்கிற ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்திருக்கேன். இது காணாம போயிடுச்சு நினைச்சு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? நீ எப்படா வந்த? இப்பதான்க்கா வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். மாமா கிட்ட செயின் கொடுத்துட்டேன்க்கா. கொடுத்துட்டியா? ஓ, அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் டா வருண். செயின் காணாம போயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டாரு பாவம். நீ வருண், அதான் செயின் கொடுத்துட்டேல, நீ கிளம்பு, நாம ஃபைனல்ல பார்க்கலாம். ஓகே மாமா, அப்ப நான் கிளம்புறேன். டேய் அக்கா, நான் போயிட்டு வரேன். இருடா, ஏன் அவசரப்படுற? இரு போலாம். அக்கா, இல்லக்கா, அம்மா வேற நான் கூட்டிட்டு வரணும். இப்ப போனாதான் சரியா இருக்கும். நம்ம தான் ஃபைனல்ல பாப்போம்ல, அப்புறம் என்ன? சரிடா, அப்படின்னா நீ கிளம்பு, பெரியம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துரு. ஓகே? சரிக்கா, வர மாமா. அக்கா,
வரேன். இதாங்க காஃபி. காஃபி எல்லாம் வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆர்வத்தை தாண்டி எங்களால லேட் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் முன்னாடியே ரெடி ஆயிட்டோம். சரி, நல்ல விஷயம் தான். வாங்க இப்பவே கிளம்பலாம் வாங்க. டேய், என்ன வா கிளம்பலான்னு நீ பாட்டுக்கு போற? தமேந்தி எங்க? அவளுக்கு இன்னைக்கு தானே ஃபைனல். அம்மா, அவளுக்கு இன்னைக்கு தான் ஃபைனல். ஆனா தமயந்திய நம்ம கூட கூட்டிட்டு போக வேண்டாமா? நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம் வாங்க. அவ கொஞ்சம் லேட்டாவே வரட்டும். என்னடா விளையாடுறியா? ஒரே வீட்ல இருந்து கிளம்புறோம், அதுவும் ஒரே இடத்துக்கு போறோம். கார்லயும் தாராளமா இன்னொரு ஆளும் வரலாம். அப்புறம் எதுக்காக அவ தனியா வரட்டும்னு சொல்ற? அதானே, இருண்ண அண்ணியும் வரட்டும், எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே போலாம். இதோ தமேந்தே வந்துட்டாளேடா. நீ போய் கார் எடு, நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம். அம்மா, புரியாம பேசாதீங்கம்மா. ஏற்கனவே நிறைய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா, தேவையில்லாத பிரச்சனைமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னத்த பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காரா? இவனுக்கா டென்ஷன் ஆகுறதுக்கு காரணம் இல்ல? இவன் தான் டிசைனா காரணம் கண்டுபிடிச்சு டென்ஷன் ஆவானே. அம்மா, உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு புரியவே இல்லையா? நானும் தமயந்தியும் ஃபைனலுக்கு வந்தது செட்டிங் தானு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கம்மா. இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா போனோம்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதனாலதான் நான் தமயந்தி வேண்டான்னு சொல்றேன். ஆமா அத்த, அவரு சொல்றதும் கரெக்ட் தான். என் காது படவே சில பேர் இப்படிதான் பேசினாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்? போதுமா? அவளே சொல்லிட்டா, இப்ப நம்புறீங்களா? அது மட்டும் இல்ல அத்த, நான் கொஞ்சம் மெஸ் வரைக்கும் போயிட்டு தான் வரணும். அதனால நீங்க முதல்ல போயிடுங்க, நான் ஆட்டோல வந்துக்கிறேன். மெஸ்ஸுக்கா? எதுக்கு? முதலா இவ்ளோ பெரிய போட்டியில கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன்ல, அதான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. போச்சு, இது வேறயா? அம்மா இங்க பாருங்க, இவளுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேருவீங்க. சொன்னா கேளுங்க, நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. டேய், கொஞ்சம் அமைதியா இருடா. இப்ப என்ன, நீ மெஸ்ஸுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு வரணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான். நாங்க வெயிட் பண்றோம். முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். ஆஹா அத்தை, இல்ல அத்தை, குட்டி செல்வி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட பேசணும். நாளைக்கு மெஸ் நம்ம கைக்கு வந்துரும். எல்லாரும் வழக்கம் போல வேலைக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வரணும். இன்னும் ஃபைனல்ஸே நடக்கவே இல்ல, அதுக்குள்ள நாளைக்கு மெஸ்ஸை திறக்கிறத பத்தி பேச போறாளாம். அம்மா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒழுங்கா நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? அத்தை, அவர்தான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாருல்ல, நீங்க அவர் கூடவே போங்க, நான் ஆட்டோல வந்துக்கிறேன். நேரத்துக்கு வந்துருவியா தமேந்தி? லேட் பண்ணிர மாட்டல்ல? சீக்கிரமா வந்துடுறேன் அத்தை. இப்ப சந்தோஷமா உனக்கு? வா போலாம். அண்ணி சீக்கிரம் வந்துருங்க, அங்க மீட் பண்ணலாம். வந்துடுறேன். பாய். வரேன் தமேந்தி, சீக்கிரம் வந்துரு. பாத்து. ஐயோ, சீக்கிரம் போணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யார் மேடம் உங்களை இங்க உட்கார சொன்னது? நீங்க உள்ள வந்து உட்காருங்க மேடம். ஐயோ இல்லங்க, நான் பரவாயில்ல, இங்கே உட்காந்துக்கிறேன். எனக்கு இங்கதான் கம்ஃபர்டபிளா இருக்கு, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். மேடம், நீங்க இங்கெல்லாம் உட்கார கூடாது மேடம், உள்ளதான் உட்காரணும் மேடம். ஏங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன எனக்கு மட்டும் ஸ்பெஷல்? அது அப்படிதான் மேடம். நீங்க தயவு செய்து உள்ள வந்து உட்காருங்களா மேடம். ப்ளீஸ் மேடம், எழுந்துருங்களா, வாங்களேன். எங்க என் கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்கா, அவளும் வந்துடட்டும். இன்னொரு பொண்ணா? அது யார் மேடம்? அவ பேரு அமுதா, இன்டர்வியூக்கு வந்திருக்கா. என்னது இன்டர்வியூக்கா? என்னடா இது, அவங்க சொந்த ஆபீஸ்க்கு அவங்களே ஒரு பொண்ணை இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை ஆபீஸ்ல எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு செக் பண்றாங்களோ?
அப்படின்னா அதுக்கு மாறு வேஷத்துல வந்திருக்கணும். என்னடா இது ஒரே மண்டை குடைச்சலா இருக்கே. சரி மேடம், நீங்க என்ன காரணத்துக்கு வந்திருந்தாலும் இங்க உட்கார வேணாம். உள்ள வந்து எம்டி ரூம்ல உட்காருங்களேன் ப்ளீஸ். எங்க என் கூட வந்த பொண்ணு தாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கா. நான் எதுக்கு அங்க உள்ள வந்து உட்காரணும்? இப்போ புரிஞ்சிருச்சு மேடம். நீங்க ஏதோ பிளானோட தான் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு சத்தியமா என் அறிவு கேட்டல. அதனால நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். மேடம், இன்டர்வியூ தானே மேடம், நீங்க உள்ள வந்து ரூம்ல உட்காருங்க மேடம். வேற எதுவும் செய்ய வேணாம் மேடம் ப்ளீஸ். மேடம் எனக்காக மேடம் வாங்க. வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே வாங்க வாங்க போலாம். மேடம். தேங்க்யூ மேடம். வரேன் போலாம். வாங்க மேடம். மா அப்பாக்கு ஃபோன் பண்ண சொன்னா சில மாதிரி நின்னுட்டு இருக்க. ஃபோன் பண்ணுமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. சொல்றேன்ல சார். வீடு ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. அவன் எங்கேயுமே காணும் சார். நம்ம வர்றது தெரிஞ்சு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். சார் நாங்களும் நல்லா தேடிட்டோம் சார். அவன் எங்கேயுமே இல்ல சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என் பையன் நடந்திருக்க மாட்டான் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். நான் சொல்றத கேளுங்க சார். என்னது? நீங்க சொல்றத நான் கேட்கணுமா? சார் என்ன வேணுமா? என்னமா பிரச்சனை? போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஹலோ, நீங்களாம் யாரு? முதல்ல வெளியில போங்க. யோ, இவங்களெல்லாம் வெளியில அனுப்பியா? சார் என்ன சார் நீங்க ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள வந்து பொம்பளைங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? யோ, இந்த வீட்டுல முருகங்கிற பேர்ல ஒரு கொலைகாரன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இங்க தங்கிக்கிட்டு இருக்காயா. அவனை பிடிக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது முருகா கொலைகாரனா? என்ன சார் சொல்றீங்க? யார் சார் கொலைகாரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவன் மேல? இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அவனை பத்தி சொன்னீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். சார் வேண்டாம் சார். இல்லனா அரசு அதிகாரியை கடமையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேலேயும் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். பாத்துக்கங்க. யோ, பேப்பர்ஸ்லாம் எடுத்து காட்டியா? சரிங்க சார். இந்தாம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீனு, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க போறாங்க போல. கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்க தானே செய்வாங்க. சீனு 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 அது எனக்கு தெரியும் சீனு. நான் அத கேக்கல. பத்திரிக்கை அடிக்க போறாங்க, நீ அமைதியா இருக்கியே, அதத்தான் கேக்குறேன். அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு மாயா? உனக்குதான் சாருவ பிடிக்காதே. பிடிக்காத பொண்ணு கூட கல்யாணம் பண்ண பத்திரிக்கை அடிக்கிறப்போ பேசுறதுக்கு நிறைய இருக்கு சீனு. பேசுறவங்க 1000 பேசுவாங்க மாயா. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம நிம்மதி தான் போகும். சரி, அத பத்தி உனக்கு என்ன கவலை மாயா? ஏன் கவலைய விடு, உன் சந்தோஷம் போயிடும்ல, அதுக்காக தான் சொல்றேன். பிடிக்காத பொண்ணோட உன்னால எப்படி செய்யணும் சந்தோஷமா வாழ முடியும்? நான் இது என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக எடுத்த முடிவு. என் சந்தோஷத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. இது இப்போ நீ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எடுக்கிற முடிவு. இன்னைக்கு இது சரியா தெரியலாம், ஆனா நாளைக்கு இது எவ்வளவு பெரிய ஃபூலிஷ்னஸ்னு தெரிய வரும். அப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது சீனு. இது ஒன் வே மாதிரி போகலாம், ஆனா திரும்ப முடியாது. இது எல்லாமே நீ ஏற்கனவே பேசினதுதான். இப்ப என்ன வார்த்தையை மாத்தி போட்டு பேசுற, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் எப்படி பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேயே சீனு. பிடிக்காதவங்க கூட கொஞ்ச தூரம் டிராவல் பண்றதே கஷ்டம். நீ பிடிக்காத பொண்டாட்டியோட லைஃப் லாங் எப்படி டிராவல் பண்ணுவேன்னு தான் நான் கேக்குறேன். 99% இங்க பிடிக்காதவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாராலையும் முடியறப்போ என்னால முடியாதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் நினைச்சு நான் தான் வருத்தப்படணும். நீ எதுக்கு வருத்தப்படுற? நான் நல்லதுக்காக தானே பேசுறேன். இப்படி கோழையா இருக்காது சீனு. இது உன் வாழ்க்கை. கேட்க வேண்டியத அப்பவே கேட்டுடணும். தள்ளி போட்டா
உன் லைஃப்ல அதை என்னைக்குமே கேட்க முடியாது. அப்பவே கேட்காம விட்டுட்டோமேன்னு வாழ்நாள் முழுக்க வருத்தத்தோடு தான் கழிக்கணும். பிடிக்காதவங்க வாழ்நாள் முழுக்க பிடிக்காதவங்களாவே இருந்துடுவாங்களா என்ன? பார்க்க பார்க்க பிடிக்கிற மாதிரி வாழ வாழ பிடிச்சு போயிடலாம்ல. ஆப்ஷன் இருக்கிறப்போ மனசு கொஞ்சம் அலைப்பாயும். ஆப்ஷனே இல்லைனா கிடைச்சதுதான் பிடிச்சதுன்னு மாறி போகும். இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா பாக்குறப்போ உண்மை தெரியும். அப்படி தெரிஞ்சா நான் உங்ககிட்ட வந்து நீ சொன்னது சரிதான் மாயான்னு சொல்லிட்டு போறேன். சரியா? தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. இவளுக்கு என்னதான் ஆச்சு? நான் அவளை விரும்பினாலும் தப்புன்றா, இவளை விரும்பலைனாலும் தப்புன்றா. என்னதான் இவன் நினைச்சிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். செங்காரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் பத்மா தம்பதியரின் புதல்வன் சீனு என்கிற சீனிவாசனுக்கும், கோயம்புத்தூர் சரவணம்பட்டியை சேர்ந்த ராமசாமி கோதநாயகியின் மகன் கிஷோர் நினைவில் வாழும் சந்தியாவின் புதல்வி திருநெல்வேலி மாயாவிற்கும் பெரியோர்களால் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. என்னாச்சு? பத்திரிகையை தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு பேரு தப்பா இருக்கு. ஒண்ணு அது இல்ல. பத்திரிகையில இருக்கிறத தானே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த ஜாதகத்துல இருக்கிற பேரை தான் நான் படிக்கிறேன். நீங்க கொடுத்த டீடைல தான் நான் எழுதி வச்சிருந்தேன். ஏங்க, நாங்க கொடுத்தது எங்க பொண்ணு சாருவோட ஜாதகம் தானே? அது எனக்கு தெரியாதுங்க. 2 ஜாதகம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. அதுல ஒண்ணு பையனோடது, இன்னொன்னு இது. இல்லனா எனக்கு எப்படிங்க இவங்க பேரு உங்க அப்பா அம்மா ஊர் பேரும் தெரியும்? அவ்வளவு குழப்பம் எதுக்குங்க? நீங்க கொடுத்து அனுப்பின ஜாதகம் என்கிட்டதான் இருக்கு. இந்தாங்க பாருங்க. என்னாச்சு? என்னது இது? சீனு மாயாவோட ஜாதகம் தான் இருக்கு பாருங்க. கொடுங்க. ஆமா, ஜாதகம் எப்படி மாறிச்சு? இந்த ரகு, நீயே பாரு. இந்த ஜாதகத்தை யார் போய் கொடுத்தது? மச்சான், நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். சம்மதி கிட்ட நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? ஜாதகம் எங்க இருக்குன்னு நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ தான் பீரோ பக்கத்துல ஒரு பையில வச்சிருக்கேன்னு சொன்ன. நான் என்ன ஏதுன்னு பார்க்காம அந்த பைய எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். நான் சொன்னேன், நீங்க எடுத்துட்டு போனீங்க, எல்லாம் சரி. மாயாவோட ஜாதகம் எப்படி அந்த பைக்குள்ள வந்துச்சு? சாருவோட ஜாதகம் எப்படி வெளியே போச்சு? எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தி, நாங்கெல்லாம் முட்டாள் நினைச்சீங்களா? இந்த சீப்பான காரணத்தெல்லாம் நாங்க நம்பணும்னு எதிர்பார்க்கறீங்களா?
நீங்க சொல்றதுக்கும் நீங்க செஞ்சதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏய், இவன் மகாவே இல்லடா, நான்சிடா. எதையோ பேசி நம்மள நம்ப வச்சு இங்க நிரந்தரமா தங்கலான்னு பாக்குறான். பேசாம இவள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். அதுக்கு ஜோஷியும் ஜாதகம்னு சப்பக்கட்டு கட்டுறியா? சேது சொல்லிட்டார்ல, நீ முதல்ல வெளியில கிளம்பு. முடியாது. நான் என்ன நிரூபிக்காம எங்கேயுமே போக மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, நான் இப்பவும் சொல்றேன். நான் போட்ட திட்டம் நிறைவேறி இருந்தா ராமோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவன் நிம்மதியா இருந்திருப்பான். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. நான் தான் மகான்னு ஏன் வாயாலேயே சொல்ல வச்சிட்டீங்க? உங்க எல்லாரோட முட்டாள்தனத்தினால ராமோட உயிருக்கு தான் இப்ப ஆபத்து. அவ ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலை மாறாது, மாத்தவும் முடியாது. இவ பொய் சொல்றாளா இல்ல நிஜமாதான் சொல்றாளான்னு தெரியலையே. ஏய், எதுவா இருந்தா உனக்கு என்ன? வாயை திறக்காம இரு. இங்க பாரு, நாம எது சொன்னாலும் அது நமக்கு எதிராவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, இத பாருங்க. ராமோட கண்டம் விலகணும்னா, அவன் உயிரோட இருக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும். 1, சீதா ராம விட்டு பிரிஞ்சு போகணும். 2வது, ராமுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தே ஆகணும். அட்லீஸ்ட் நான் இப்ப சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். இல்லனா ராமோட மரணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. புரியுது. இப்போ நல்லா எனக்கு புரியுது. என்னைய ராம்பாசு கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு ஜாதகத்தை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இல்ல? சீதா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் இப்ப சொன்ன விஷயம் உண்மையானது. உன் ஜாதகத்தை கணிச்சது சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய சித்தர். அவரு வாக்கு பொய்யாகாது. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதனாலதான் ஏன் உயிரை கொடுத்து ராம் உயிரை காப்பாத்த பார்த்தேன். ஆனா அத நீங்க கெடுத்துட்டீங்க. ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோங்க, அவன் உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்க. எந்த ஒளிவும் மறைவும் வேணாம். சொல்றேன். எப்பவுமே ஜாதகமும் சாஸ்திரமும் உண்மையதான் சொல்லும். என்னோட கணிப்புப்படி இவங்களோட கல்யாணம் அவசர அவசரமா தான் நடந்திருக்கணும். கரெக்டா? கரெக்ட் சாமி. கல்யாணத்துல நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் புருஷனோட இவங்க சேர்ந்திருப்பாங்க. அது சரியா இல்லையா? உண்மைதான் சாமி. இதெல்லாம் உண்மைதான் சாமி. இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்ததுக்கு காரணம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம் மட்டும் காரணம் இல்ல. 2 பேர் ஜாதகத்துக்கும் அவ்வளவு பொருத்தம். பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 10 பொருத்தமும் பொருந்தி போன ஜாதகம் தான் இவங்க 2 பேர் ஜாதகமும். இந்த பொண்ணுதான் இந்த பையனுக்கு மனைவி.
இந்த பையன்தான் இந்த பொண்ணுக்கு கணவன்னு ஏற்கனவே ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். இதை யாராலையும் மாத்த முடியாது. இதுதான் இந்த 2 ஜாதகத்தோட அடிப்படை தன்மை. சாமி, இப்போதைக்கு கிரகநிலப்படி அததான் அடுத்து சொல்ல போறேன். ஆனா அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க சாமி. நான் பிருகுமுனிய ஆராதனை செய்யறவன். என்னோட நாக்குல பொய் வராது. நேரடியா சில உண்மைகளை நான் சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தனித்தனியா கிரகம் ஒவ்வொன்றுத்துக்கும் பாவம் புண்ணியம்னு ஒன்னும் இல்லை. ஆனா 2 எதிர் கிரகங்கள் ஒரே வீட்டுல இருந்தா அது நிச்சயமா ஜாதகரோட வாழ்க்கையை பாதிக்கும். சாமி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். இந்த பொண்ணோட ஜாதகப்படி மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்ற 7வது இடம் இப்போ எதிர் கிரகத்தோட வந்து நிக்குது. அதனால இந்த நேரத்துல இந்த பொண்ணோட கிரகநிலைப்படி அவளுக்கு மாங்கல்ய கண்டம். அதாவது அவளோட கணவரோட உயிருக்கு கண்டம் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது காஞ்சிப்பட்டு தானே? பாகருக்கு அப்படி இருக்கும் சார். ஒரு சில கடையில் இதுவே காஞ்சிபுரம் பட்டுன்னு போய் சொல்லி வித்துருவாங்க. நம்ம கடையில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது சிறுமுக பட்டு தான். ஆனா சொல்ல போனா இதுவும் நல்ல குவாலிட்டியான பட்டு தான் சார். சிறுமுக பட்டுக்குன்னு தனி பாரம்பரியமே இருக்கு சார். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனல் ஆனது சார். நீங்க தாராளமா வாங்கலாம். 100 வருஷம் ஆனாலும் பட்டு தரமா அப்படியே இருக்கும். எப்போ எடுத்து கட்டினாலும் தங்க மாட்டா இருக்கும் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். இதுதான் சார் ஒரிஜினல் காஞ்சி பட்டு. இதானா? நல்லா இருக்குல்ல? நீங்க வேணா போய் கண்ணாடியில பாத்துட்டு வாங்கம்மா. இது நல்லா இருக்குமா? இதே எடுத்துக்கலாம், போய் வச்சு பாரு. சார் இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குப்பா. வா வா, ஒரு வழியா ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன். கொடுங்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன். என்ன விசேஷத்துக்காக எடுக்கிறீங்க? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுக்க வந்தோம். ஓஹோ. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயும் இப்போ எல்லாம் பொண்ணுங்க புடவை தானே கட்டுறாங்க, அதான். ஓகே ஓகே ஓகே. நீங்க வேணா பாருங்க, உங்க பொண்ணு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்க போறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. காலேஜ் ஃபங்க்ஷன் சொன்ன உடனே அக்க ஞாபகம் வந்துச்சு. இத பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும். இத பாரு, பாக்குறியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க எடுத்தேன்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு புடவை வாங்கலான்னு வந்தோம். உன் பேச்சை கேட்டு இப்போ 3 வாங்கிட்டோம். சார் யாருக்கு சார் செய்ய போறீங்க? உங்க பொண்ணுக்கு தானே சார். சந்தோஷமா வாங்கிட்டு போங்க சார். உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும், உங்க பொண்ணும் நல்லா இருக்கும். மதினா தம்பி வாங்க. இத வரேன் தம்பி. 3 சாரி சாருக்கு பில் போட்டுருங்க. சாருக்கு டிஸ்கவுண்ட்ல 10% எக்ஸ்ட்ரா. சரிங்க. ஆனா சேல்ஸ் இன்சென்டிவ் சுந்தரியாக்கா பேர்ல எழுதிருங்க. சரிங்க தம்பி. சார் வாங்க சார். போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்ப நாங்க வர்றோம். நல்லபடியா போயிட்டு வாங்க சார்.
பெரிய பொறுப்புல இருந்தா மட்டும் பத்தாது, வியாபாரமும் கத்துக்கணும். நோ மாறா, இதெல்லாம் மச்சு வைங்க. சரிப்பா. வந்துட்டாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்னு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்கண்ணா. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. அம்மா இருக்காங்களா? உள்ள வாங்கண்ணா, உள்ள வாங்க. போமா. மா. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இருக்கு. உட்காருங்க. உட்காருங்கண்ணா. சரிம்மா. மாமா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். டீ சாப்பிடுறீங்களா? மாமா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸ்டாண்ட்ல சொன்னாங்க கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு. ஆமாண்ணா, உங்க எல்லாரையும் நேர்ல வந்து பார்த்து சொல்லி இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னும் பத்திரிக்கை வரல, அதான் உங்களை இன்னும் கூப்பிட முடியல. நம்ம ராமச்சந்திரன் சார் இருக்கார்ல, அவரோட மூத்த பையனுக்கு தான் கண்மணியை கொடுக்கலான்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. நல்ல மனுஷன், நல்ல குடும்பம். ஆண்டவன் சோதனையை கொடுத்தான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்லது செய்ய போறான்னு அர்த்தம். பாண்டியன் இருந்த வரைக்கும் ஸ்டாண்ட் கலகலப்பா இருந்துச்சுமா. என்ன பண்றது, எல்லாம் நேரமா. சரி, நான் எதுக்கு வந்தேன்னா, ஸ்டாண்ட்ல பாண்டியன் ஒரு உண்டியல் வச்சிருந்தாப்ல. நாங்க எல்லாரும் தினமும் அதுல பணம் போடுவோம். யாருக்காவது கஷ்டம்னா அதுல இருந்து எடுத்துப்போம். அது எங்க எல்லாத்துக்கும் உதவியா இருந்துச்சுமா. இத வழக்கப்படுத்தினதே பாண்டியன் தாமா. இது உண்டியல்ல சேர்ந்த பணம். எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தேவைப்படும், வாங்கிக்கோங்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? ஸ்டாண்ட்ல எங்க எல்லார் வீட்லயும் எவ்வளவோ நல்லது கெட்டது நடந்திருக்கு. எல்லாத்துலயும் பாண்டியன் தன் கை காசை போட்டு அவ்வளவு செஞ்சிருக்காப்லமா. அத நாங்க எல்லாரும் திருப்பி செய்யறோம், அவ்வளவுதான். இது எங்க கடமைமா. உன் அண்ணன் இடத்துல இருந்து தரமா, வாங்கிக்கமா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றியா? எதுக்குமா அதெல்லாம்? பாண்டிய எங்களுக்கு பண்ணதுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. அப்புறம் கல்யாண வேலை எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம வந்து ஸ்டாண்ட்ல சொல்லுமா. பாண்டியனோட ஸ்தானத்துல நாங்க இருக்கோம். கண்டிப்பாண்ணா. நீங்க எல்லாருமே குடும்பத்தோட நம்ம கண்மணி கல்யாணத்துக்கு வரணும். நம்ம வீட்டு கல்யாணமா, நாங்க வராம எப்படி? ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோமா. நன்றிங்கண்ணா. வரமா, வரோம். கண்மணி வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணா, போயிட்டு வாங்க. சரி வாப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.